I'm Jayapriya. I'm a robotics trainer. So today, இன்னைக்கு வந்து just robotics பத்தி பார்க்க போறோம். As well as I'm just going to give you some demo. Like சில components இருக்கு and அதை வச்சு எப்படி என்னென்ன projects என்னென்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறது. உங்க எல்லாருக்குமே தெரியும் roboticsனா என்ன and இப்போ ரியல் டைமா எல்லா இடத்துலையுமே இருக்கு, ரைட்? ஸோ ஆனால் அதை வந்து இப்போ நம்ம லேர்ன் பண்ணுறப்ப ஹவு கேன் வி டூ தட் வித் த காம்பனன்ட்ஸ் விச் ஆர் அவைலபிள் இன் த மார்க்கெட். ஸோ அதை வச்சு எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ ஐ ஜஸ்ட் ஷேர் மை ஸ்க்ரீன். I hope you all can see my screen, right? Yes, madam. Yes, okay, thank you so much. So okay, so I just want to be this session as an interactive session. So எனக்கு just நீங்களும் எனக்கு வந்து ரிப்ளை பண்ற மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? So first my question is, do you want to make a robot? So robot பண்ணணுமா நீங்க? நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். Yes. Yes. How many of you want to make a? Yes. So எல்லாருக்குமே like நம்ம robot பண்ணனும் அப்படிங்கற இது இருக்கும், right? So அப்ப before if you want to make a robot, so you should know about electronics. So electronics பத்தி தெரிஞ்சிருக்கணும். robot make பண்ணனும்னா என்னென்ன components தேவை, so அது தெரியணும், right? Can you guess like என்னென்ன components தேவைப்படும் if you want to make a robot? Not like real time robot மாதிரி சொல்லல, எந்திரன் உடனே ரோபோட்னோட எந்திரன் அந்த மாதிரி போகாம லைக் ஒரு ஜஸ்ட் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலைஸ்ட் பர்சன்னா அவங்கள வந்து கேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ரோபோட். ஸோ அந்த மாதிரி சின்ன லெவலில் சொல்கிறேன், சின்ன சின்ன ரோபோட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன காம்பனன்ட்ஸ் தேவைப்படும்? We want to use any micro. Yes. UNO board. Okay. UNO. Microcontroller. We want to use any microcontroller to control the robot. Control the robot. Very good. Super. So control the robot, you need a microcontroller. Yes, okay. Very good, Lokeshwaran. And as well as where என்னென்ன தேவைப்படும் if you want to make the robot move? So robot வந்து ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ணனும்னா what are the components you need? Motor. Very good, super. Motors. Okay, motors வேற. And அந்த ரோபோட் வந்து லைக் if வால் இருக்கு, so அப்பனா அந்த ரோபோட்க்கு தெரியணும். as well as like வாட்டர் இருக்கு இல்ல sensors. Very good, super. Motors, sensors and okay, and then so இது ரெண்டு மட்டும் இருந்தா ரோபோட் மோட்டரும் சென்சரும் இருந்துச்சுன்னா will it work? So you need to fix that in some frame, right? ஒரு ஃப்ரேம்ல ஃபிக்ஸ் பண்ணனும். so அதுக்கான ஸ்ட்ரக்சர் தேவை, right? so இந்தது எஸ் அந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் இருந்தா போதுமா? வேற என்ன தேவை? இதெல்லாம் வர்க் பண்ண வைக்கணும் அப்படின்னா மைக்ரோ கண்ட்ரோலர். மைக்ரோ கண்ட்ரோலர், சென்சார் அண்ட் மோட்டர்ஸ் இருக்கு அண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கு. இது மட்டும் இருந்தா போதுமா? பேட்டரி. so you need a power source. so power sourceம் இருந்தா தான் your robot will work. அப்புறம் இத மட்டும் கனெக்ட் பண்ணிட்டாலும் so என்ன ஆகும்? you need programming to control all these components. நார்மலா நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா இப்ப வீட்ல வந்து டியூப் லைட் இருக்கு அப்படின்னா ஸ்விட்ச் போட்டா ஆன் ஆகும், ஸ்விட்ச் ஆஃப் பண்ணீங்கன்னா ஆஃப் ஆகும். எனக்கு வந்து 50 செகண்ட்ஸ் கழிச்சு ஆஃப் பண்ணணும், இல்ல நான் உள்ள வந்தா எனக்கு ஆன் ஆகணும், அந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னா you need to go for programming. and understood? so just நீங்க wire connection மட்டும் கொடுத்து programming இல்லாம பண்ணா you can just have a input and output device. அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணா இது வர்க் ஆகும். பட் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணணும், லைக் ஒரு ஈவெண்ட் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் உள்ள என்டர் ஆனோடனே the light should go on automatically அப்படின்னா you need programming. okay, so if you want to make a robot, so you need these components as you said: motors, sensor, chassis, power source, controller and programming. okay வா? so motorsனா என்னென்ன மோட்டர்ஸ் உங்களுக்கு தெரியும்? DC motor, AC motor. Can you tell me what motor is this? DC motors, AC motors. Okay, நான் இது என்ன மோட்டர்னு கேட்டிருக்கேன். what is this motor? so DC motor, அதே இது வந்து இது டாய் மோட்டர், சரிங்களா? so இந்த மோட்டர்ஸை வச்சு you can do projects. and இந்த மோட்டர் தெரியுதா? இது என்ன மோட்டர்னு தெரியுதா? இந்த மோட்டர்
ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்வோ மோட்டார். ஏசி ஓகேவா? சர்வோ மோட்டார், மைக்ரோ சர்வோ மோட்டார். ஓகே, இந்த மோட்டார். அண்ட் இந்த இது, ஸோ டு யூ நோ வாட் மோட்டார் இஸ் திஸ்? எல் ஆங்கிள் டிசி மோட்டார், அதாவது பிஓ மோட்டர்னு சொல்லுவாங்க, பேசிக் ஆப்ரேட்டட் மோட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து லைக் நான் 2 சைடும் வீல்ஸ் கனெக்ட் பண்ணிவிட்டு நான் பவர் சோர்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா இட் வில் ஒர்க். ஓகே, ஆஸ் வெல் அஸ் இங்கே சென்சர்ஸ் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி அது ஒர்க் ஆகும். சரிங்களா? ஸோ மோட்டர்ஸ்லேயே வந்து நான் இப்போ காமிச்சது 3 டைப்ஸ் காமிச்சேன். இது போக யூ ஹேவ் n நம்பர் ஆஃப் மோட்டர்ஸ். ஓகே, n நம்பர் ஆஃப் மோட்டர்ஸ் யூ ஹேவ். ஸோ இப்போ like with servo motor I have done some project. I'll show you that. So இப்போ பார்த்தீங்கன்னா this is a microcontroller. As you said, can you tell me what microcontroller is this? இது என்ன மைக்ரோகண்ட்ரோல்னு சொல்ல முடியுமா? Arduino Uno. Representing. Yes, Arduino Uno. ஸோ இப்போ இதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட் பவர் சோர்ஸில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இதை வந்து நான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் 9th பின்னில். பின்னாடி இருக்கிறது வந்து எனக்கு சர்வோ மோட்டர். ஸோ இதை வச்சு நான் ஜஸ்ட் ஹேண்ட் ஷேக்கிங் இல்லைன்னா லைக் ஜஸ்ட் ஹாய்ன்னு சொல்கிற மாதிரி ஒரு ரோபோட் ரெடி பண்ணியிருக்கேன். ஐ மீன் இட்ஸ் நாட் அ ரோபோட், இட்ஸ் அ ப்ராஜெக்ட். ஸோ வித் சர்வோ மோட்டர். ஓகே, ஸோ இது எப்படி கோட் பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட் 0 to 120 டிகிரி மூவ் பண்ணுற மாதிரி நான் கோட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இது எல்லாமே இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் ஆல் திஸ் யூ ஷுட் நோ த பேசிக்ஸ். ஸோ இந்த மாதிரிலாம் சின்ன சின்னது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட்டில் ஜஸ்ட் ஒரு ஹேண்ட் மட்டும் எப்படி நம்ம வந்து கோட் பண்ணுறது வித் Arduino Uno. ஓகே, ஸோ இப்போ இதில் என்னென்ன காம்பனன்ட், இதில் என்னென்ன ஐட்டம்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்ல முடியுமா? Only 2 things. One is servo motor, another one is microcontroller. சரிங்களா? மோட்டரும் ஜஸ்ட் மைக்ரோ கண்ட்ரோலர் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அண்ட் பவர் கொடுத்துருக்கேன் பேட்டரியில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்சர்ஸ். ஸோ சென்சர்ஸ் உங்கள் do you have sensors at home? உங்கள் வீட்டில் வந்து சென்சர்ஸ் இருக்கா? உங்கள் வீட்டில் சென்சர்ஸ் இருக்கா? Yes or no? No. Okay. No, ma'am. Do you have mobile at home? Yes. Yes, ma'am. Then you have sensors, right? So mobile இல்லாத சென்சர்ஸா லைக் have you played temple run game, அப்புறம் subway suburb இதெல்லாம் விளையாண்டுருப்பீங்க கண்டிப்பா, அண்ட் கார் கேம். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க லைக் டில்ட் பண்ணிங்கனாலே உங்கள் லைக் உங்கள் அந்த பர்சன் வந்து அந்த சைடு மூவ் பண்ணுவான், லெஃப்ட் சைடு டில்ட் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுவான் இல்லையா? ஸோ யூ ஹேவ் accelerometer sensor in your mobile. Not only that, you have a touch sensor and fingerprint sensor. உங்கள் fingerprint sensor வச்சு தான் உங்கள் மொபைல் ஓப்பன் ஆகும். I think you all know that, right? And also proximal sensor. Very good, super. Proximity sensor. So when you call someone, என்ன ஆகும் like if you take it near your phone, உங்கள் ஃபோனை வந்து காது கிட்ட எடுத்துகிட்டு போகும்போது என்ன ஆகும், அந்த பேக் லைட் வந்து ஆஃப் ஆகும். ஏன்னா பேட்டரி வந்து சேவ் ஆகணுன்றதுக்காக அந்த பேக் லைட் வந்து ஆஃப் ஆகும். சரிங்களா? ஸோ அப்போ அது வந்து என்னது, அதில் ப்ராக்சிமிட்டி சென்சர் இருக்குது. வேறு என்னென்ன சென்சர்ஸ்லாம் இருக்குது மொபைலில்? சென்சார், ஆக்சிலரோமீட்டர் சென்சர். எஸ், face recognition sensor. very good. Face recognition sensor, வேற accelerometer and fitness, like walk பண்ணும்போது அது வந்து உங்களோட ஸ்டெப்ஸை கவுண்ட் பண்ணும் இல்லையா? ஸோ அதில் pedometer சென்சர்னு ஒன்று இருக்கும். Heartbeat sensor. Speedometer sensor. வெரி குட், சூப்பர். ஸோ இந்த மாதிரி சென்சர்ஸ்லாம் யூ ஹேவ் இட் இன் யோர் மொபைல். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் சென்சர்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு சொல்வீங்க, பட் மொபைலில் இவ்வளோ சென்சர்ஸ் இருக்கு. டன்? Yes, ma'am. For example, and as well as like night மோடுன்னு இருக்கும் பார்த்துருக்கீங்களா? ஸோ நைட் நம்ம வந்து 10 PM செட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நைட் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், லைட் வந்து பேக் இது வந்து சேஞ்ச் ஆகும் பார்த்துருக்கீங்களா? நைட் மோடு Brightness. பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் நைட் மோடுன்னு நம்ம செட் பண்ணோம்னா. Okay, so and then color sensors, temperature sensors, you have many sensors in your mobile. Okay, so நம்ம இதில் என்னென்ன மாதிரி சென்சர்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா லைக் சென்சர்ஸ் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கீங்களா?
ரியல் டைம்ல எங்க சென்சஸ் பார்த்திருக்கீங்க? ஓகே, மொபைல்ல இருக்கு. அது போக வேற எங்க பார்த்திருக்கீங்க வெளிய? வாட்டர் மோட்டார். வாட்டர் மோட்டார். ஓகே. மால்ஸ்க்குலாம் போகும்போது பார்த்திருக்கீங்களா? டோர் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகும். So அங்க you have sensors. Yes, Water அப்புறம் yes, like hotels, restaurantலாம் போனீங்கன்னா if you show your hand in front of the மேம் tap, மேம் yes, மேம் எஸ்கலேட்டர்ல நம்ம நின்றாலே போகலாம் மேம், அது சென்சார் தானே மேம்? yes, அதுவும் சென்சர் தான். சூப்பர். ஓகே. ஸோ நீங்க ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னா லைக் அந்த வாட்டர் டேப் அதை ஓப்பன் பண்ண தேவையில்லை. இஃப் யூ ஷோ யர் ஹேண்ட் வாட்டர் வில் கம் ஆட்டோமேட்டிக்லி. இஃப் யூ டேக் ஆஃப் யர் ஹேண்ட் இட் வில் ஸ்டாப். கையை காமிச்சோடனே தண்ணி வரும் இல்லையா? ஸோ எடுத்தோடனே இட் வில் ஸ்டாப். ஸோ அதே மாதிரி ஏர் ட்ரையர். ஸோ நம்ம கையை வச்சோடனே மேம் ஹேர் ஹீட்டர். சாரி, ஹேர் ஹீட்டர் மேம், ஹேர் ஹீட்டர். ஏர் ஹீட்டர். நம்ம கை காமிச்சாலே ஆட்டோமேட்டிக்கா. வெரி குட், சூப்பர். ஸோ அது எல்லாமே லைக் சென்சர்ஸ் தான். நாட் ஒன்லி தட், இப்போ நிறைய ஹவுஸ் வந்து ஸ்மார்ட் ஹோம்ஸாக வந்துட்டு இருக்கு. நீங்க உள்ள என்டர் ஆனோடனே லைட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகிற மாதிரி, அண்ட் வென் யூ கோ அவுட் அது வந்து என்னது ஆஃப் ஆகுற மாதிரி. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு. ஓகே, நாட் ஒன்லி தட், இன் கார்ஸ்ல எவ்வளோ சென்சர் இருக்கு, ரைட்? ரியர் அண்ட் சென்சர், அண்ட் நீங்க கீயை கிட்டக்க கொண்டு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகிற மாதிரி, ரைட்? ஸோ அந்த மாதிரி யூ ஹேவ் மெனி சென்சர்ஸ் இன் ரியல் டைம். பட் நம்ம இங்கே பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஐ ஹாவ் ஐஆர் சென்சார் வித் மீ. ஸோ இந்த இடத்துல நான் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் கையை கொண்டு வரேன். ஸோ இங்கே லைட் ஆன் ஆகிற தெரியுதா? ஸோ இட் இஸ் சென்சிங் மை ஹேண்ட். கேன் யூ see that? Yes, ma'am. ஓகே. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் ஐஆர் சென்சார். ஓகே, இஃப் ஐ ஷோ மை ஹேண்ட் இட் இஸ் கோயிங் டு சென்ஸ். லைக் நாட் ஒன்லி ஹேண்ட், எந்த ஆப்ஜெக்டை நான் காமிச்சாலும் இது சென்ஸ் பண்ண போகுது. சரிங்களா? ஸோ இது ஐஆர் சென்சார், அண்ட் ஹியர் ஐ ஹேவ் அ எல்இடி டு இண்டிகேட். ஸோ சென்ஸ் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே ஒரு எல்இடி இருக்கு, அதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு. சரிங்களா? எஸ் மேம். ஸோ இதுக்கு நான் ஜஸ்ட் பவர் கொடுத்துருக்கோம். ஸோ பவர் கொடுத்துருக்கனால எனக்கு ரெண்டு சைடுமே ஐஆர் சென்சார் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ சென்சார் இது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அது மாதிரி can you tell me what sensor is this? Any guess? No idea, ma'am. No idea. Okay, ஆப்ஜெக்ட் பார்த்தா திரும்பிரும் மேம். very good, super. Name? Any idea? sensor. Ultrasonic sensor. Super. Who said that? Logeshwaran, right? Okay, good. So this is ultrasonic sensor, similar to IR sensor லையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு, can you see two LEDs here? So one is transmitter, another one is receiver. So ஒரு சிக்னலை சென்ட் பண்ணும், ஏதாவது ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா அது பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதை வச்சு தான் அது என்ன பண்ணும், சென்சர் இருக்கு, ஆப்ஜெக்ட் இருக்குன்றத டிடெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் பேட், அப்புறம் வந்து பேட் எல்லாமே அந்த மாதிரி தான். ஸோ சிக்னலை சென்ட் பண்ணி அது, ஸோ எவ்வளோ தூரத்தில் ஆப்ஜெக்ட் இருக்கோ அதை வந்து சிக்னல் சென்ட் பண்ணி தான் அது கண்டுபிடிக்கும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் இந்த அல்ட்ராசோனிக் சென்சரும். ஓகே, ஸோ அல்ட்ரா சவுண்டை சென்ட் பண்ணும். ஓகே, ஸோ விச் we cannot hear, அந்த சவுண்டை நம்மளால கேட்க முடியாது. ஸோ அந்த சவுண்டை இதுலேயும் டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர்னு ரெண்டு இது இருக்கு. ஸோ இந்த டிரான்ஸ்மிட்டர் வந்து சென்ட் பண்ணும், ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அதில் பட்டு ரிசீவ் ஆகும். இதே மாதிரி ஒரு சி அனிமல் ஒன்று இருக்கு, என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? லைக் அது அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணும், ஃபைண்ட் அவுட் பண்ணும் ஆப்ஜெக்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்குன்றத எக்ஸாக்டா கண்டுபிடிக்கும். ஸோ வேல் வந்து அந்த மாதிரி தான் உங்களுக்கு கண்டுபிடிக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ திஸ் இஸ் அல்ட்ராசோனிக் சென்சார், அண்ட் ப்ரீவியஸாக நான் காமிச்சது வந்து ஐஆர் சென்சார். ஓகே ஓகே, டன். ஸோ இப்போ நம்ம வந்து சென்சர்ஸ் பார்த்துட்டோம், ரைட்? Yes, So ma'am. next one, if you see, that is, what is that? Chassis. So chassis அப்படிங்கிறது it's nothing but a structure. Okay, for example, chassis அப்படிங்கிறது வந்து like even we have our own structure, right?
அண்ட் இப்போ பில்டிங் அப்படின்னா அதுக்கு பில்டிங்க்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், டெம்பிள் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அண்ட் இப்போ கார்ஸ் பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ அதே மாதிரி ரோபோட்க்கும் வி ஹாவ் டு டிஃபைன் அவர் ஓன் ஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம ரோபோட்க்கு நம்ம என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் வேணும் அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நான் ரெண்டு லேயர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் இந்த ரோபோட்டோட ஸ்ட்ரக்சர். சரிங்களா? ஸோ அதே இந்த இது பார்த்தீங்கன்னா லைக் இந்த ரோபோட்டோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜஸ்ட்டு இந்த பிக் அண்ட் பிளேஸ் மாதிரி இருக்குது, தெரியுதா? ஸோ இதில் மேலே வந்து எனக்கு ரெண்டும் ரெக்டாங்கிள் ஷேப் தான், பட் ஒவ்வொன்றும் கொஞ்சம் அலைன்மெண்ட் வேறு மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இதுலேயும் இருக்கிறது மோட்டர்ஸ் தான். இந்த மோட்டர் வந்து ஸ்ட்ரைட் ஆங்கிள் மோட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதோட இது மட்டும் நான் காமிக்கிறேன். ஸோ இதை வந்து நான் ப்ரோக்ராம் பண்ணல, ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஷோ யூ டைரக்ட்லி. ஜஸ்ட் சும்மா அப்படியே கனெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா?